ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஈரான் இவ்வளவு பலம் வாய்ந்த இடமா இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு அரசு அதிகாரிகள் சுப்ரீம் லீடர்லாம் கலந்துக்கிற ஒரு மீட்டிங்கை வந்து ரகசியமாக வைக்க முடியலையே. முடியலை. என்னென்னா ஒரு விஷயந்தான், அங்கே வந்து 9 கோடி பேர் இருக்காங்க. அங்கே மக்கள் வறுமையில் இருக்காங்க. சோரம் போகிற ஆள் இருப்பாங்க. அது நம்ம தவிர்க்கவே முடியாதுங்க. நம்ம ஊர் அரசியல் கட்சியிலே வந்து இந்த கட்சியிலேருந்து விலகி அங்கே சேருவாங்க. எனக்கு இவன் பிடிக்கல, அவன் கிடக்கான், அப்படி அப்படின்னு திட்டிட்டு அங்கே சேருவாங்க. ஆனால் இவனோட ஆளாக இருப்பாங்க. அது மாதிரி அங்கே வந்து காசுக்காக சோரம் போகிற ஆட்கள் நிறைய உண்டு. இல்லை இது காரணமா, இல்லை மொசாட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உளவு அமைப்புகளுடைய மொசாட்டோட ஸ்ட்ராங் அப்படி ஸ்ட்ராங்னா எதில் ஸ்ட்ராங் நினைக்கிறீங்க? மொசாட்டோட பேசிக் சக்ஸஸ் என்ன தெரியுமா? உதாரணத்துக்கு உங்களுக்கு இங்கே ஒரு 1,50,000 லட்ச ரூபா கிடைக்கிது மாதத்துக்கு. மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 40 லட்ச ரூபா தரேன்னா நீ வேணாம்பீங்களா? ரிஸ்க் எடுப்பீங்கள்ல? அவ்வளோதான். அவன் வந்து காசை வந்து அள்ளி கொட்டி நிறையா கொடுக்குறான். அப்புறம் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் கொடுக்குறான். உங்களை சாதாரண மக்களாகவே நடமாட விடுறான். நீங்கள் வந்து மொசாட்டோட உளவாளி அப்படின்னு வெளியில் தெரியாத அளவுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அங்கே தகவலை கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கான காசு ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ உங்களோட நடவடிக்கை திடீர்னு பணக்காரன்லாம் நீங்கள் காட்டவே முடியாது. காட்ட மாட்டீங்க. நீங்கள் வார்டுக்கு இருந்துகிட்டே இருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம். ஆனதுக்கப்புறம் சரி இது போதும் அப்படின்னோடனே நீங்கள் மொசாடு உளவாளி அப்படின்னு. இப்போ நானும் மொசாடு உளவாளி, நீங்களும் மொசாடு உளவாளி. நம்ம ஜெனரலாக நின்று நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் மொசாடு உளவாளின்னு எனக்கு தெரியாது, நான் மொசாடு உளவாளி உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும். ஸோ அவங்களுடைய ப்ளஸ் இதுதான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஏதோ ரூட்டில் வந்து இப்போ நான் வந்து இல்லை டபுள் ஏஜெண்டாக இருக்கேன், மொசாடு உளவாளி இதெல்லாம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து இந்திய அரசுக்கு நான் வந்து நிறையா தகவல் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அழகாக வந்து ஃப்ரெண்டு மூலமாகவே கூப்பிட்டு போட்டு கழுத்தத்து சொல்லி முடிச்சிருவாங்க.